ஹாய் ஹலோ வெல்கம் டு ரன் கோட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது காப்பி கமாண்ட். அதாவது காப்பி கமாண்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஃபைலையோ இல்லை ஃபோல்டரையோ நம்ம காப்பி பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ காப்பி கமாண்ட் நம்ம ஜென்ரலாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். என்னோட ஹோம் டைரக்டரியில் இருக்கேன். ஹோம் டைரக்டரியில் என்ன ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஹோம் டைரக்டரியில் LSFNL கொடுத்து பார்ப்போம். கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு டேட்டா அப்படின்ற ஒரு டைரக்டரி இருக்குது. லிஸ்ட் டாப் 10 அப்படின்னு 2 ஃபைல்ஸ் இருக்குது. லிஸ்ட் அப்படின்ற ஃபைலை எனக்கு வந்து பேக்கப் எடுக்கணும். ஸோ இப்போ நான் பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கமாண்டை கொடுக்கணும். சிபி அப்படின்றது தான் காப்பி கமாண்டு. கமாண்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட சோர்ஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். இங்கே சோர்ஸ் அப்படின்றது நம்ம எந்த ஃபைலை நம்ம காப்பி பண்ண போகிறோமோ அதுதான் சோர்ஸு. ஸோ இங்கே நான் லிஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு எந்த நேமில் நீங்கள் காப்பி எடுக்கணுமோ அந்த நேமை இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ நான் வந்துட்டு லிஸ்ட் டாட் காப்பி அப்படின்ற பேர்லேயே வந்துட்டு நான் வந்து எனக்கு வந்து ஃபைல் கிரியேட் ஆகணும். பேக்கப் வந்து எனக்கு வந்துட்டு காப்பி ஃபைல் கிரியேட் ஆகணும். லிஸ்ட் டாட் காப்பி அப்படின்றது இங்கே டார்கெட்டு. ஸோ இப்போ நான் கொடுத்துட்டு என்டர் அடித்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல லிஸ்ட் டாட் காப்பி அப்படின்ற ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ LSLTR அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா பாருங்கள், லேட்டஸ்ட்டாக லிஸ்ட் டாட் காப்பி அப்படின்ற ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா, உங்களோட கரண்ட் டைரக்டரியில் நீங்கள் ஒரு ஃபைலை காப்பி எடுக்கிறீங்க. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் அப்படின்றதும் வந்து உங்களுக்கு இதே டைரக்டரியில் தான் இருக்குது. அதாவது என்னோடய ஹோம் டைரக்டரியில் தான் இருக்குது. லிஸ்ட் டாட் காப்பி அப்படின்றதும் வந்து என்னோட ஹோம் டைரக்டரியில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம வந்துட்டு ஃபைல் நேம் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணால் போதும். சிபி ஸ்பேஸ் லிஸ்ட் அப்படின்றது சோர்ஸ் ஃபைலு, லிஸ்ட் டாட் காப்பி அப்படின்றது டார்கெட் ஃபைலு. ஸோ இப்போ வந்து நான் சோர்ஸ் ஃபைலிருந்து டார்கெட் ஃபைலுக்கு நான் காப்பி எடுத்துட்டேன். இப்படி தான் நம்ம வந்துட்டு பேசிக்காக சிபி கமாண்ட் யூஸ் பண்ணணும். இதுவே நீங்கள் இந்த லிஸ்ட் அப்படின்ற ஃபைலை டேட்டா அப்படின்ற டைரக்டரிக்குள்ளே நீங்கள் காப்பி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம பாத்தோட சேர்த்து அந்த ஃபைல் நேமை கொடுக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு டேட்டா டைரக்டரிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ LSFNL கொடுக்குறோம். இப்போ வந்து ஃபுல் பாத் பார்த்தோம் அப்படின்னா ரிட்டர்ன் கோட் அப்படின்ற ஹோம் டைரக்டரிக்குள்ளே டேட்டா அப்படின்ற பாத் இருக்குது. அந்த பாத்துக்குள்ளே எந்த ஃபைலும் கிடையாது. டெவ் அப்படின்ற ஒரு டைரக்டரி மட்டும் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பேரண்ட் டைரக்டரிக்கு போயிடலாம். பேரண்ட் டைரக்டரிக்கு போயிட்டு இங்கே இருக்கிற ஃபைல்ஸ் வந்து நம்ம இங்கே வந்துட்டு நமக்கு லிஸ்ட் டாட் காப்பி எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த லிஸ்ட் அப்படின்ற ஃபைலை டேட்டா அப்படின்ற இந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம வந்துட்டு காப்பி பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிபி, அதுக்கடுத்து நீங்கள் சோர்ஸை ஸ்பெசிஃபை பண்ணணும். சோர்ஸ் அப்படின்றது வந்து லிஸ்ட் அப்படின்ற ஃபைலை தான் நம்ம வந்துட்டு காப்பி பண்ண போகிறோம். அடுத்தது நம்மளோட டெஸ்டினேஷன் வந்துட்டு இங்கே ஃபைல் நேமை மட்டும் கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்கள் வெறும் ஃபைல் நேமை மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா அது நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துலையே வந்து உங்களுக்கு ஃபைலை க்ரியேட் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து நமக்கு டேட்டா அப்படின்ற இந்த டைரக்டரிக்குள்ளே நமக்கு வந்துட்டு இந்த லிஸ்ட் அப்படின்ற ஃபைலோட காப்பி வேணும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு டேட்டா அப்படின்ற டைரக்டரி நேமு ஸ்லாஷு, அப்புறம் இங்கே வந்துட்டு உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் அதே நேம் கொடுக்குறேன். லிஸ்ட் டாட் காப்பி அப்படின்ற அதே நேம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்டர் அடித்தேன் அப்படின்னா இப்போ LSFNL கொடுத்து பார்ப்போம். நம்மளோட ஹோம் டைரக்டரியில் இருக்கிற லிஸ்ட் டாட் காப்பி வந்து நம்ம முன்னாடி க்ரியேட் பண்ணது. இங்கே புதுசாக எந்த ஃபைலும் க்ரியேட் ஆகலை. இப்போ நம்ம வந்துட்டு டேட்டா டைரக்டரியில் போய் பார்க்கலாம். போய்ட்டு LSFNL கொடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி லிஸ்ட் டாட் காப்பி அப்படின்ற ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க. அதாவது லிஸ்ட் அப்படின்ற ஃபைலிருந்து நீங்கள் லிஸ்ட் டாட் காப்பி அப்படின்ற ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறப்ப இந்த லிஸ்ட் டாட் காப்பி அப்படின்ற ஃபைலோட டைம் ஸ்டாம்ப் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டைமில் இந்த ஃபைலை காப்பி எடுக்கிறீங்களோ அதுதான் இந்த ஃபைலோட டைம் ஸ்டாம்ப்பாக இருக்கும். சில நேரங்களில் நம்ம ஒரு ஃபைலை காப்பி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபைல் என்ன டைமில் க்ரியேட் ஆச்சோ அந்த டைம் ஸ்டாம்பையும் சேர்த்து நம்ம காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இது வந்து இன்னும் நம்ம புது ஃபைல் க்ரியேட் பண்ணலை, இந்த ஃபைலை நம்ம மாடிஃபை பண்ணலை. சில ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஃபைலை காப்பி பண்ணுங்கள், ஆனால் இந்த ஃபைலோட நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணுற இந்த காப்பி ஃபைலோட டைம் ஸ்டாம்பும் நீங்கள் எந்த சோர்ஸ் ஃபைலேருந்து க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த ஃபைலோட டைம் ஸ்டாம்பும் சேமாக இருக்கணும் அப்படின்றது நமக்கு ரெக்குயர்மெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சிபி அப்படின்றது ஸ்டாண்டர்டு, அதுதான் காப்பி கமாண்டு. ஆனால் இங்கே வந்து நம்ம புதுசாக ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் -p. நீங்கள் -p ஆப்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணுறப்ப சோர்ஸ் ஃபைலை மட்டும் காப்பி பண்ணாது, அந்த சோர்ஸ் ஃபைலோட டைம் ஸ்டாம்பையும் சேர்த்து காப்பி பண்ணோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம லிஸ்ட் அப்படின்ற ஃபைலையே வந்து நம்ம மறுபடியும் காப்பி எடுப்போம். டார்கெட் ஃபைல்லேயுமே நம்ம வந்துட்டு லிஸ்ட் டாட் நியூ அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். சிபிக்கு அப்புறம் நம்ம டைரெக்டாக சோர்ஸ் ஃபைல் நேம் கொடுப்போம். இந்த இடத்துல வந்து நம்ம -p அப்படின்ற ஒரு ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ராவாக. இப்போ நம்ம இந்த கமெண்ட்டை கொடுத்துட்டு என்டர் அடித்தோம் அப்படின்னா லிஸ்ட் டாட் நியூ அப்படின்ற ஒரு புது ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் டாட் காப்பி வந்து இந்த -p ஆப்ஷன் இல்லாமல் நம்ம க்ரியேட் பண்ணது. ஸோ அது வந்து
அந்த ஃபைலோட அந்த சிஸ்டமோட கரண்ட் டைம் ஸ்டாம்பை எடுத்துக்கிச்சு. பட் ஆனால் நீங்கள் -p ஆப்ஷன் யூஸ் பண்ணுறப்ப இந்த சோர்ஸ் ஃபைலோட டைம் ஸ்டாம்ப் என்னவோ அதை வந்து அப்படியே வந்து உங்களுக்கு இந்த புது ஃபைலோட காப்பி ஃபைலோட டைம் ஸ்டாம்பாகவும் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃபைலை மட்டும் காப்பி பண்ணக்கூடாது, நீங்கள் அதோடு சேர்த்து டைம் ஸ்டாம்பையும் சேர்த்து காப்பி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் -p ஆப்ஷனை யூஸ் பண்ணணும். இது வந்து நம்ம ஃபைலை காப்பி பண்ணுறதுக்கு. சில நேரங்களில் நம்ம வந்துட்டு ஃபைல் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி டைரக்டரிஸும் அதாவது ஃபோல்டர்ஸுமே நம்ம காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோல்டர்ஸ் எப்படி நம்ம காப்பி பண்ணலாம் அப்படின்னா சிபி ஸ்பேஸ் டேட்டா அப்படின்றது வந்து நமக்கு சோர்ஸ் டைரக்டரி. ஸோ இப்போ வந்து நான் புதுசாக ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ண போகிறேன். அதாவது டேட்டா அப்படின்ற டைரக்டரியை காப்பி பண்ணி இன்னொரு டைரக்டரி நான் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு நான் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா data_new அப்படின்னு கொடுத்தா சிபி அப்படின்றது காப்பி கமாண்டு, டேட்டா அப்படின்றது நான் காப்பி பண்ண வேண்டிய சோர்ஸ் டைரக்டரி, டேட்டா டைரக்டரியை காப்பி பண்ணி data_new அப்படின்னு நான் ஒரு டைரக்டரியை க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ நான் என்டர் அடித்தேன் அப்படின்னா உங்களுக்கு இது ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா எப்போவுமே நீங்கள் ஒரு ஃபைலை காப்பி பண்ணுறப்ப நீங்கள் இந்த மாதிரி சிபி சோர்ஸ் ஃபைல் நேம், டெஸ்டினேஷன் ஃபைல் நேம் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம், அது ஒர்க் ஆகும். பட் ஆனால் நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஒரு டைரக்டரியை காப்பி பண்ணுறப்ப நீங்கள் இந்த மாதிரி வெறும் சிபி கமாண்ட் மட்டும் கொடுக்கக்கூடாது, அது கூட சேர்த்து நீங்கள் ஒரு ஆப்ஷனும் சேர்த்து ஸ்பெசிஃபை பண்ணணும். அது என்ன அப்படின்னா சிபி ஸ்பேஸ் -r. -r அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரிகர்சிவ் காப்பி அப்படின்னு அர்த்தம். ரிகர்சிவ் காப்பி அப்படின்னா நம்ம எந்த ஃபோல்டரை நம்ம காப்பி பண்ண போகிறோமோ அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற எல்லா சப் ஃபோல்டர்ஸ், எல்லா ஃபைல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து காப்பி பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபோல்டரை கரெக்டாக காப்பி பண்ண முடியும். அதுக்கு நம்ம கண்டிப்பாக -r அப்படின்ற ஆப்ஷனை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இப்போ நான் டேட்டான்னு கொடுத்துட்டு என்னோட டார்கெட் ஃபோல்டர் நேம் வந்துட்டு data_new அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் அடித்தேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் உங்களுக்கு கிளியராக வந்துட்டு data_new அப்படின்றது க்ரியேட் ஆகிருக்கும். டேட்டா ஃபோல்டரில் இருந்து நான் காப்பி பண்ணி data_new அப்படின்ற ஃபோல்டரையும் கிளியர் பண்ணிட்டேன். இந்த புது ஃபோல்டருக்குள்ளே நான் உள்ளே போய் பார்த்தேன் அப்படின்னா இந்த டேட்டா ஃபோல்டருக்குள்ளே நம்ம என்னெல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோமோ அது எல்லாமே இங்கேயும் இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம list.copy அப்படின்றத வந்து நம்ம காப்பி பண்ணி டேட்டாக்குள்ளே போட்டோம். இந்த டேட்டா ஃபோல்டரையே நம்ம காப்பி பண்ணி ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால அந்த புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கிற data_new அப்படின்ற இந்த ஃபோல்டருக்குள்ளேயுமே வந்து உங்களுக்கு அந்த ஃபைல்ஸு டைரக்டரிஸ் எல்லாமே இருக்கும். இப்படி தான் வந்துட்டு நம்ம ஃபோல்டர்ஸை நம்ம காப்பி பண்ணணும். சிபி கமாண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு சோர்ஸு டார்கெட்டு இப்படி கொடுக்கணும். இது வந்துட்டு ஜென்ரலான சின்டாக்ஸு. -p அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டைம் ஸ்டாம்பும் சேர்த்து காப்பி ஆகும். ஃபோல்டரை காப்பி பண்ணணும் அப்படின்னா cp-r அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து உங்களுக்கு காப்பி கமாண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இட்ஸ் வி சைனிங் ஆஃப்.